ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மாமி ஆன் போர்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களை ஒரு சூப்பரான இடத்துக்கு தாங்க கூப்பிட்டு போகிறேன். எங்கேன்னு தானே யோசிக்கிறீங்க? இங்கே போலண்டில் வார்சாவில் கார்டன் ஆஃப் லைட்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். அப்படி அந்த பிளேஸில் என்ன தான் இருக்குது, அந்த பிளேஸ் எங்கே இருக்குது, அப்புறம் அதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ, அதெல்லாம் தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. போலண்டை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேங்க. எங்கள் வீட்டிலேருந்து 2 பஸ் சேஞ்ச் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வார்சாலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது அந்த பிளேஸு. இப்போ தான் பாருங்கள், சூரியன் மறையலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்காரு. நாங்கள் போனது ஃப்ரைடே ஈவினிங் தாங்க போனோம். அன்றைக்கி டைமிங் என்னென்னா 4 to 9 தான் ஓப்பன் டைமு. ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புந்தே 4 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அந்த கார்டன் ஆஃப் லைட் அலைஸ் இன் ஒண்டர்லான்னு ஒரு படம் வந்துச்சுங்க 2010. அது ஒரு ஃபேண்டசி மூவி. அந்த மூவி தீமில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் வர கேரக்டர்ஸு அதெல்லாம் வச்சு தான் அந்த கார்டன் ஆஃப் லைட்டே ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்களாம். இப்போ செகண்ட் பஸ் ஏறியாச்சுங்க. கடைசி ஸ்டாப்பில் தான் இறங்கணும். இறங்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வழியாக வந்தாச்சுங்க. கார் பார்க்கிங்லேருந்து ஃபுல்லாக லைட்டை போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று கொஞ்சம் ஆர்வ கோளாறில் சீக்கிரமாகவே வந்துட்டேன். அதனால் இன்னும் இருட்டவே இல்லை. அந்தளவுக்கு லைட்ஸ்லாம் ப்ரைட்டாக தெரியல. பட் போக போக ப்ரைட் ஆகிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போவே நிறைய பேர் வந்திருக்காங்க. இது ஓப்பன் கார்டனில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வெதர்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்க. கிளைமேட்லாம் செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், அலைஸ் இன் ஒண்டர்லான்னு போட்டிருக்காங்க. ரிட்டன் வரும்போது காட்டுறேன். டிக்கெட் மண்டே டு தேர்ஸ்டே ஒரு டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃப்ரைடேலேருந்து சண்டே வரைக்கும் ஒரு டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. 12 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்குமே மண்டே டு தேர்ஸ்டே 37 ஸ்லாட்டி, ஃப்ரைடே டு சண்டே 42 ஸ்லாட்டி, 12 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மண்டே டு தேர்ஸ்டே 32 ஸ்லாட்டி, தேர்ஸ்டே டு ஃப்ரைடே டு சண்டே 37 ஸ்லாட்டி. சின்ன பசங்களுக்கு 100 சென்டிமீட்டர் கீழே இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்லாட்டி சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. வெளியில் கேஃபே மாதிரி இருக்குது. உள்ளே ஒரு குட்டி பொம்மை கடை இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மேப் மாதிரி வச்சுருக்காங்க. மொத்தம் 10 இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது. அதில் 1, 2, 3 அப்படின்னு போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் போகிற வழியெல்லாம் 10 கொஷின்ஸ் இருக்கும். ஒன்று அதையும் அது நீங்கள் கரெக்டாக ஆன்சர் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க குட்டியாக ஸ்மால் கிஃப்ட் கொடுப்பாங்களாம். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த மெயின் கேரக்டர் ஆஃப் அவர் ஃபேரி டேல்? இந்த கதையிலே முக்கியமான ஆள் யாருங்க? அலைஸ் தான். ஆமாம், அதுக்கு ஆன்சர் அலைஸ் தாங்க. எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் சுற்றி பார்த்தாலே தெரியும், அங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த கொஷினு. அழகாக சூப்பராக அந்த ஃப்ளவர்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸே பாருங்கள், அந்த புக்குக்குள்ளே சூப்பராக இருக்குது. கண்ணுக்கு எட்டுற வரைக்கும் எல்லா மரத்துலேயுமே அழகாக லைட்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் போகிற மாதிரி இந்த பிளேஸ்க்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டினோடனே போங்க. அப்போ தான் இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ட்ரீலெல்லாம் கூட அந்த கலர் கலராக லைட்லாம் வச்சுருக்காங்க. ட்ரிங்க் மீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கடைசியாக எண்டில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம எங்கேயுமே டைவர்ட் ஆகி போக தேவையில்லை. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ செகண்ட் ஒன்றை நோக்கி நம்ம போக போகிறோம். செகண்ட் கொஷின் என்ன, விச் கேரக்டர் ஹாஸ் அலைஸ் ஃபாலோ இன் டு த டெப்த் ஆஃப் த ஹோல்குள்ளே போகும்போது யாரை ஃபாலோ பண்ணாங்கன்னா ரேபிட் தாங்க. அங்கே பாருங்கள், ரேபிட் இருக்குது. ஒயிட் ரேபிட் ட்ரெஸ்ட் இன் கிளாத், அதுதான் அதோட ஆன்சரு. நல்லா பாருங்கள், அந்த வெள்ளை முயல் கோட் சூட்லாம் போட்டுக்கின்னு சூப்பராக ஜம்முன்னு நிற்கிறாரு பாருங்கள், அதுதான் அதோட ஆன்சரு. இங்கே பார்த்தீங்கன்னா கேரட்டு, அந்த மஷ்ரூமு, பட்டர்ஃப்ளை, அப்புறம் ஒரு பெரிய மரத்தில் பட்டாம்பூச்சிலாம் உட்காந்துருக்க மாதிரி அழகாக இருக்குது. இது தாங்க ரேபிட் ஹோலு. இங்கே கார்ட்ஸு, அப்புறம் அந்த கேரக்டரில் வர இது, அந்த படத்தில் வர இதை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க சூப்பராக. கார்டு, பட்டர்ஃப்ளை, அப்புறம் அந்த பாருங்கள் ஹனி அந்த இருக்குல்ல அது. பூவே அவ்வளோ வித்தியாசமான பூலாம் வச்சுருக்காங்க. இது பாருங்கள் கேரட்டு, இந்த சைட் கார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் ரேபிட் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே கீ வேறு இருக்குது. கீ, காஃபி கப்பு அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு ஆர்ச்சுங்க. இது ஃபுல்லாமே லைட் எரியுது. பட் உங்களுக்கு வீடியோவில் தெரியல. நான் மேபி திருப்பி ரிட்டன் வரும்போது எடுக்க முடிஞ்சால் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதுவுமே ஒரு ஆர்ச் தாங்க. இதுலேயுமே ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பட் சைடில் ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம்.
இது ஒரு தனி ரூட் மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து 2 சைடும் மரம், நடுவில் வந்து நடந்து போகலாம் ஜாலியாக. பார்க்குறதுக்கே அந்த பிளேஸே அவ்வளோ அழகாக இருந்தது. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்தாச்சு. அப்படியே அந்த கலர் ஃபுல்லாமே அந்த ஆர்ச்குள்ளே அப்படியே பிளிங்க் ஆகி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது கலரு. எல்லோ ஒயிட் அந்த மாதிரி. எனக்கே இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. சூப்பராக இருந்தது நிஜமாவே. கிட்ஸோடு நீங்கள் போனீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அங்கங்கே மஷ்ரூமு, ஃப்ளவர்ஸு, பட்டர்ஃப்ளை அந்த மாதிரிலாம் அழகாக அங்கங்கே செட் பண்ணி மரத்துலலாம் லைட் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் அந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணாங்கன்னா டிம் ப்ரூட்டன் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதோட டேரக்டர் வந்து அவர் தான். இங்கே பாருங்கள் மஷ்ரூமு, கலர் மஷ்ரூமு, அதுக்கு மேலே அழகாக ஒரு பட்டாம்பூச்சி. கேட்டோட ஃபேஸ் இருக்குது பாருங்கள். இந்த படத்துலேயும் கேட் வரும். போக போக நான் உங்களுக்கு காட்டுறேன். கிளாக்கு, கேட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுதாங்க. அப்போனா இதுலேருந்து தான் கொஷின் வரப்போகுதுன்னு அர்த்தம். நல்லா வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. கிளாக்கு, அப்புறம் அந்த ஃப்ளவரு, மஷ்ரூமு, எது மேலே அவங்க உட்காந்துட்ருக்காங்க. அழகாக இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ லைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ தேர்ட் கொஷின், ஹூ இஸ் சிட்டிங் ஆன் எ மஷ்ரூம் வைல் ஸ்மோக்கிங் எ வாட்டர் பைப்? யார் உட்காந்துட்டு இருந்த மஷ்ரூம் மேலே? கேட்டபில்லருங்க. ஆன்சர் உங்களுக்கு அங்கேயே கிடச்சிருச்சா? எனக்குமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. பட் போக போக ஆப்போசிட்டில் பார்த்து பக்கத்தில் பார்த்து நானுமே வந்து ஈஸியாக இருந்தது. அடுத்து என்னன்னு ரொம்ப ஆர்வமாயிட்டேன். இதெல்லாம் பாருங்கள், இந்த காற்றுல ஊதுனா எல்லா இதுவுமே பறந்து போகுமே அந்த மாதிரி இருக்குது. அழகாக மஷ்ரூமு, ஃப்ளவர்ஸு, அந்த இடமே அவ்வளோ பிரகாசமாக இருந்ததுங்க. ஃபுல்லாக போகிற வழி எல்லாமே அவ்வளோ லைட் செட்டிங்லாம் போட்டு ரொம்ப இதை வந்து அவ்வளோ இதுவாக பண்ணியிருக்காங்க மைன்யூட்டாக. அந்த கீழே பின்னாடி தெரியுதுல, அது ஃபுல்லாமே எல்லோ லைட், குட்டி லைட்ஸ்லாம் வந்து கீழே வச்சு அழகாக செட் பண்ணியிருக்காங்க. நடுவில் ரோஸ் செடியெலாம் வேறு பார்த்தேன். செம்ம சூப்பராக இருந்ததுங்க. நிறைய ரோஸை வந்து பார்த்தேன் நான். பன்னீர் ரோஸு, ரெட்டு, ஒயிட்டு, ஆரஞ்சு கலராக இருந்தது. நான் போகும்போது காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், சென்சரி கார்டன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நாங்கள் போன அன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருந்ததுங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அழகாக ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போகும்போது கிளைமேட்லாம் செக் பண்ணிட்டு போகிறது நம்மளுக்கு ஒரு சேஃபு. இங்கே பாருங்கள், அந்த சாமந்திலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாமந்தி, ரொம்ப நெருக்க இருக்குது. அந்த மாலைலாம் கட்டுவாங்களே அந்த மாதிரி சாமந்தி. இது தாங்க சொன்னேன், இது வந்து கையில் வச்சு ஊதுனா அப்படியே பறக்குமே அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதை? ரோட்டில் போகும்போது சைடில் புல்லு கூடயே சேர்ந்து இருக்கும். நீங்கள் இதை மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஆட்டம் சீசன்றதால இந்த இலையை பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு அப்படியே அந்த பூவில் இருக்கும்ல, அது மாதிரியே இருக்குது. அந்த டிசைனில் இருக்குது. க்யூட்டாக இருந்தது அது. போகிற வழி எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக லாவெண்டர் செடி மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து அது லைட்டில் அப்படி தெரியுது. இந்த சைட் பாருங்கள், ஃபுல்லாக ரோஸ் தாங்க. எக்கச்சக்க ரோஸ் எல்லாம் அப்படியே பூத்து அதுவே இதுவாகி அப்படியே கீழே உதிருது. அந்தளவுக்கு ரோஸ் அப்படியே கொட்டி கிடக்காங்க. இது ஃபுல்லாமே பாருங்கள் அப்படியே ரோஸ் செடி தான். ஃபோர்த்து வந்து வாட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் அபவுட் தட் செரிஷ் கேட். இந்த கேட்டு முகத்தில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் அன்யூஷுவல் ஸ்மைல், அதோட சிரிப்பு தாங்க. அதுதான் அதோட ஆன்சரு. எப்படி சிரிக்குது பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பே வித்தியாசமாக இருக்குல்ல. போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி லைட் செட்டிங்ஸு அழகாக இருந்ததுங்க. நிஜமாகவே சொல்கிறேன், கலராக சூப்பராக இருந்தது. இந்த செடியில் பாருங்கள், எல்லா இலையுமே உதிர்ந்துச்சு. அந்த பழம் மட்டும் அந்த ரெட் கலரில் குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. அப்படியே அந்த செடி ஃபுல்லாமே அந்த ரெட் கலர் குட்டி குட்டியாக அந்த பழம் தான் இருக்குது, ஃப்ரூட்டு. இவ்வளோ ரோஸ் செடியை நான் இங்கே பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. அவ்வளோ ரோஸுங்க, எக்கச்சக்க ரோஸு. இது பாருங்கள், பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்குது. அப்படியே நெருக்க இருக்குது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது. இந்த மூன் லைட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒயிட் கலரில் இருக்கும், மூன் மாதிரியே இருக்கும். ஆனால் இங்கே வந்து கலராக இருக்குது.
இது பாருங்கள் ரெட் ரோஸ். அதே மாதிரி நம்பர் வேறு மென்ஷன் பண்ணியிருக்காங்க செடிக்கு நேராக. எதனாலன்னு தெரியல. மேபி இது பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி இருக்கிறதால அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்பப்போ வந்து லைட் பிரைட்னஸ் கொஞ்சம் டல் பண்ணி பிரைட் பண்ணியிருக்கேன். அப்பயாவது கொஞ்சம் நல்லா தெரியுன்றதுக்காக அப்படி பண்ணி வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள் யாரோ நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. 2 பேர் நிற்கிறாங்க, போய் பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபிஷ்ஷு, நல்லா ஹேட்லாம் போட்டுக்கிட்டு அழகாக இருக்குல்ல. இது வந்து தவளைன்னு நினைக்கிறேன். தவளைக்கும் ஹேட் போட்டு கோட் சூட்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக லைட் செட்டிங்க, ஒரு சைடு ஃபுல்லாக ரோஸ் செடிங்க. இந்த ஆரஞ்சு ரோஸுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பாருங்கள் இதுவுமே எவ்வளோ நெருக்க இருக்குது. ரோஸ் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், ரோஸ்லாம் பூத்து அப்படியே உதிர்ந்து போயிருக்கு. இது வந்து மிக்ஸ்டு கலர் மாதிரி இருக்குங்க. ஆரஞ்சும் பிங்க்கு அந்த மாதிரி கலரில் இருக்குது. ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி. அங்கங்கே சேரு ரிலாக்ஸ் பண்ணி பொறுமையாக பார்த்துட்டு வரலாம். நீங்கள் ஒரு வாட்டி என்ட்ரி ஆகிட்டு அவுட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் திருப்பி போய் பார்க்கலாம். இதை நான் வந்து செகண்ட் டைமும் உள்ளே போனேன். கொஞ்சம் தூரத்துக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து லைட் செட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே நான் நடந்து போகிறோம்ல, அங்கேயே வந்து லைட்டு பொக்கே மாதிரி இருக்குது பாருங்கள். நிறைய வெரைட்டி ஆஃப் ரோஸஸ் வந்து கீழே வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. நம்ம நடந்து போகும்போது அதை பார்த்துட்டே நடக்கிறதுக்கு சூப்பராக இருந்தது. இங்கே நிறைய ரோஸ் கார்டன்லாம் இருக்குல்ல, ரோஸ் நிறைய செடி இருக்குல்ல, அதனால் இந்த மாதிரி பூ டிசைன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடும் பாருங்கள், அந்த பிங்க் கலர் அந்த ரோஸ் தாங்க. அவ்வளோ இது பார்க்குறதுக்கு பன்னீர் ரோஸ் மாதிரி தான் இருக்குது. நிறைய செடி இருக்குது. இதுவே இவ்வளோ நெருக்க இருக்குது பாருங்களேன். இந்த சைடு வந்து ஆரஞ்சு அந்த எல்லோ மிக்ஸ்டு கலர் இருக்குது. எனக்கு ஏதோ ஒரு ரோஜா தோட்டத்துக்கு வந்த மாதிரியே இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ ரோஸ் பார்த்தேன். அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா அந்த கீழே குட்டி குட்டியாக லைட் பார்த்தோம்ல, அதுதாங்க. எவ்வளோ லைட்டு பாருங்களேன். எக்கச்சக்க லைட் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கேயுமே டைவர்ட் ஆகக்கூடாதுன்னு அங்கங்கே ஏரோ மார்க் வேறு போட்டு ரூட் சொல்கிறாங்க. அதுவும் லைட்லேயே. இங்கே பாருங்கள், கீழே வந்து பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்குது. பட்டர்ஃப்ளையில் ஃபஸ்ட்டு பூ பார்த்தோம்ல, இப்போ வந்து பட்டர்ஃப்ளை. நடந்து போகும்போதே அது ஒரு அழகாக இருக்குது. அதையுமே ரசிச்சுட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு ஹாட் ஆர்ச் வச்சுருக்காங்க, போகலாம் பார்க்கலாம். இந்த சைடு ஃபுல்லாமே லைட்டுங்க, குட்டி குட்டி லைட்டு கீழே அப்படியே வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்து ஹாட். ஒரு குட்டி பையன் நின்றுட்டாங்க. நான் வரேன்னு தெரிஞ்சு அப்படியே நின்றுட்டே இருக்கான். அப்புறம் நான் கொஞ்சம் கிட்ட போனோடனே தான் வந்து டக்குன்னு நவுந்தான். பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. லைட்டை காட்டுற பாருங்கள், இவ்வளோ குட்டியாக தாங்க இருக்குது. அவ்வளோ குட்டி குட்டியாக மைன்யூட்டாக அப்படியே இது பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ரேபிட் இது டெய்ல் மட்டும் இது மட்டும் வச்சுருக்காங்க, காது மாதிரி அது மட்டும் வச்சுருக்காங்க. பாருங்கள், அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நடுவில் நின்று. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாகுது பாருங்கள். மரம்லாம் ஃபுல்லாக ஒரு இடத்துல ப்ளூ, ஒரு இடத்துல க்ரீனு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிங்க்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கலர் இருந்தது. பார்க்கவே அந்த இடமே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. இந்த சைடு பாருங்களேன், ஃபுல்லாக அப்படியே நம்ம விளக்கு ஏற்றி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுங்க. கீழே ஃபுல்லாக அவ்வளோ நீட்டுக்கும். இந்த மரத்தில் மிக்ஸ்டு லைட் மாதிரி போட்டிருக்காங்க. பாருங்க ரேபிட்டு. டீ பாட் ரெடி பண்ணியிருக்காங்க அழகாக. அந்த கார்டு மாதிரி வச்சு அதுலேருந்து டீ சிந்துற மாதிரி வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹூ அக்கம்பனைஸ் அலைஸ் டு த மேட் டீ பார்ட்டி. யார் கூட வந்தாங்கன்னா மேட் ஹட்டர் அவர் தான் வந்தார். அலைஸ்க்கு கம்பெனி கொடுத்தாரு. இங்கே பாருங்கள், ஒரு டீ பார்ட்டி செட்டப்பில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. சேர் போட்டு நடுவில் கேக்கு அந்த டீ செட்டப்லாம் வச்சு. இந்த சைடு வந்திங்கன்னா சேரு டீ செட்டப்லேயே வந்து அந்த டீ பாட் இருக்குல்ல, அந்த செட்டப்லேயே சேர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து டீ ஊற்றுற மாதிரி வேறு லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகுது, அதனால் பார்ட் 2 வீடியோ வரும் அடுத்து. மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி போலாண்டை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you soon.